திருத்தூதர் யூதா ததேயு அணிந்திருக்கும் இயேசுவின் உருவம். அதை வரைந்த ஓவியர் யார்? எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. திருத்தூதர் யூதா ததேயு பலரால் மறக்கப்பட்ட திருத்தூதர் என்று கருதப்படுகிறார். அதற்கு முதன்மையான காரணம், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்தின் பெயரோடு யூதா ததேயுவின் பெயரும் ஒன்றுபோல் இருப்பதால் இவரின் பெயர் பலரால் உச்சரிக்கப்பட விரும்பாத பெயராக மாறியது. ஆகையால் யூதா ததேயு விரைவிலேயே மறக்கப்பட்டார். ஆனால் அவர் ஆற்றிய பணிகள் ஏனைய திருத்தூதர்களுக்கு சிறிதும் குறைவில்லாமல் இருந்தது. ஒருபுறம் யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை காட்டிக் கொடுத்து அவருக்கு துரோகம் செய்தான். இதனால் ஒட்டுமொத்த சீடர் குழுவுக்கும் அவமானம். மற்றொரு புறம் யூதாஸ் இஸ்காரியோத்து என்கிற பெயரால் யூதா ததேயு என்கிற மற்றொரு திருத்தூதருக்கும் அவருடைய பெயருக்கும் தனிப்பட்ட வரலாறுக்கும் களங்கத்தை ஏற்படுத்தி அவரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் சிதைத்து விட்டார் என்றே அறிஞர்கள் கருதுகிறார்கள். இவ்வாறு பலரால் மறக்கப்பட்ட யூதா ததேயு என்கிற சரித்திரத்தை, திருத்தூதரின் பெருமையை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தவர் என்கிற பெருமை ஸ்வீடன் நாட்டு பிரிஜித்தை சாரும். இவருடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்தை அகற்றும் பொருட்டு காட்சியில் தோன்றிய இயேசு இவரிடம் யூதா ததேயு வழியாக இறைமக்கள் ஜெபிக்க அறிவுறுத்தினார். மிகவும் அரிதான காரியத்திற்கு அவர் வழியாக ஜெபித்தால் காரியங்கள் எளிதில் கைகூடும் என்கிற செய்தியை புனித இடம் இயேசு காட்சி வழியாக வெளிப்படுத்தினார். அதன் பின்னரே யூதா ததேயுவின் வரலாறும் சிறப்புகளும் வெளி உலகிற்கு தெரிய ஆரம்பித்தது. மத்தேயு நற்செய்தியில் இயேசுவின் சகோதரர்களாக யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். இதில் யாக்கோபுவும் யூதாவும் இயேசுவின் 12 சீடர்கள் அடங்கிய திருத்தூதர் குழுவிலும் பின்னாளில் இடம் பிடித்தவர்கள். இயேசுவின் சகோதரர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள இந்த யூதா தான் யூதா ததேயு ஆவார். யூதா ததேயு இயேசுவின் சகோதரர் என்பதால் பிரிந்த சகோதரர்கள் சொல்வது போன்று இயேசுவின் உடன் பிறந்த சகோதரர்கள் அல்ல. எளிதாக நமது மொழியில் புரிந்து கொள்ள வேண்டுமெனில், உடன் பிறந்தவரை அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என்று அழைப்பது போன்று பெரியப்பா அல்லது சித்தப்பாவின் பிள்ளைகளையும் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை என்று அழைக்கிறோம். அதே போன்றதொரு கிரேக்க சொல்தான் இயேசுவின் சகோதரர்கள் என்று குறிப்பிடும் சொல். யூதா ததேயு இயேசுவின் நெருங்கிய உறவினர் வழியில் வந்த சகோதரர். இயேசு சிலுவையில் தொங்கும்போது குலோப்பாவின் மனைவி மரியா இயேசுவின் தாய் மரியாவோடு அங்கிருந்தார் என்று யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குலோப்பா மற்றும் மரியா தான் யூதா ததேயுவின் பெற்றோர் என்று கற்பிக்கிறார்கள். இவர்கள் இயேசுவுக்கு நெருங்கிய உறவினர்கள். ஆகையால் தான் இயேசுவின் மரண வேளையில் இயேசுவுக்கும் அவருடைய தாய் மரியன்னைக்கும் துணை நின்றார்கள் என்று அறிஞர்கள் கற்பிக்கிறார்கள். புனிதர் தனது குழந்தை பருவத்தில் தனது பெற்றோரால் புண்ணிய நெறியில் வளர்க்கப்பட்டவர் புனித யூதா ததேயு. இயேசுவும் யூதா ததேயுவும் குழந்தை பருவத்தில் நெருக்கமான நல்ல தோழர்களாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று கருதப்படுகிறார்கள். இயேசுவால் யூதா ததேயு அழைக்கப்பட்ட பின் அவர் செய்து வந்த தொழிலை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியிருப்பார் என்று கருதப்படுகிறது. யூதா ததேயு என்ன தொழில் செய்து வந்தார் என்கிற குறிப்புகள் இல்லை. ஆனால் ஒருவேளை அது தச்சு தொழிலாகவும் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு என்றும் கருதுகிறார்கள். திருத்தூதர் யூதா ததேயு எழுதிய மடல், யூதா எழுதிய மடல் என்கிற பெயரில் புதிய ஏற்பாட்டில் இடம் பிடித்துள்ளது. 25 வசனங்கள் மட்டுமே கொண்ட மிகச்சிறியதொரு நூல் இது. ஆனால் பல அரியதொரு உண்மைகளை கற்றுத்தருகிறது. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகிறார். கத்தோலிக்க திருச்சபையாகிய அப்போஸ்தலிக்க திருச்சபையை பின்பற்ற அழைப்பு விடுக்கிறது யூதா ததேயுவினுடைய வார்த்தைகள். தனது திருமடலின் துவக்கத்தில் தான் இயேசுவின் பணியாளன் என்றும் அழைக்கிறார். இயேசுவின் நெருங்கிய சொந்தமாக இருந்த போதிலும் தன்னை பணியாள் என அழைத்து நம்மை நெகிழ வைக்கிறார் புனித யூதா ததேயு. திருத்தூதர் யூதா ததேயு இயேசுவின் உருவத்தை தனது மார்பில் அணிந்திருப்பது போன்று தோன்றுகிறார். அதன் பின்னால் அமைந்திருக்கிற வரலாறு அற்புதமானது, நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. இயேசுவின் பணிக்காலத்தில் அவரை பற்றி கேள்வியுற்ற எதேசா நாட்டு அரசன் தொழுநோயினால் பாதிக்கப்பட்டிருந்தான். தன்னை குணப்படுத்த வரும்படி இயேசுவுக்கு தாழ்மையோடு அழைப்பு விடுத்தான். ஆனால் அவ்வேளையில் இயேசுவால பயணத்தை மேற்கொள்ள இயலாது என்பதை அறிந்த அரசன் தன்னுடைய அரசவையில் இருந்த சிறந்த ஓவிய கலைஞனை அனுப்பி இயேசுவின் திருவுருவத்தை வரைந்து எடுத்து வரும்படி அனுப்பி வைத்தான். இயேசுவின் திருவுருவத்தை வரைய வந்த அந்த ஓவியனால் இயேசுவின் முகத்திலிருந்து ததும்பிய ஒளி வெள்ளத்தால் அவரின் ஓவியத்தை வரைய முடியவில்லை.
இதனால் இயேசு அவர் கொண்டு வந்த ஓவிய துணியில் தனது உருவத்தை வெரோனிகாவிற்கு பதிந்து கொடுத்தது போன்று அவருக்கு பதிந்து கொடுத்தார். பின்னர் அந்த ஓவியனிடம் அரசனை குணப்படுத்த என் சார்பாக திருத்தூதர்களில் ஒருவர் பின்னாளில் வருவார் என்று நம்பிக்கையூட்டி அனுப்பினார். இதனால் இயேசுவின் திருவுருவம் பதித்த துணியோடு ஓவியர் அங்கிருந்து விடைபெற்று அரசனை சந்தித்தார். அரசனும் அரசவை உறுப்பினர்களும் இயேசுவினுடைய திருத்தூதரின் வருகைக்காக காத்திருந்தார்கள். அந்த பணி பின்னாளில் யூதா ததேயுவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பணியை செய்ய மகிழ்ச்சியோடு காத்திருந்த யூதா ததேயு இயேசுவின் விண்ணேற்புக்கு பின்னால் எதேசாவுக்கு சென்று அவ்வரசனை தொழுநோயில் இருந்து குணப்படுத்தினார். இயேசுவின் மீது தீவிர ஆர்வம் கொண்ட அந்த அரசன் தனது படைகளை அனுப்பி இயேசுவை கொன்று போட்டவர்களை கொல்ல தயார் என்று கோபத்தில் கொந்தளித்தான். அதற்கு திருத்தூதர் யூதா ததேயு விண்ணக தந்தையின் திருவுளத்திற்கேற்ப அனைத்தும் நடந்து முடிந்துள்ளது. மனுக்குலத்தை பாவங்களிலிருந்து விடுவித்த இயேசு தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து இறைவனிடம் இயேசு பரிந்து பேசுகிறார் என்று விவரித்து அவரை அமைதிப்படுத்தினார். அமைதியடைந்த அரசர் தன்னிடமிருந்த இயேசுவின் முகம் பதித்த துணியை திருத்தூதரிடம் புனித பண்டமாக ஒப்படைத்தார். அரசனிடம் பெற்றுக்கொண்ட இயேசுவின் முகம் பதித்த அந்த துணிதான் யூதா ததேயு தனது கழுத்தில் அணிந்திருக்கும் இயேசுவின் படத்தின் வரலாறாகும். எதேசாவில் ஏராளமான இடங்களில் திருச்சபையை நிறுவிய பின்னர் அங்கிருந்து மெசபடோமியா பகுதிகளில் நற்செய்தி அறிவிப்பு பணிகளில் ஈடுபட்டார். நாளுக்கு நாள் கிறிஸ்துவை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே சென்றது. 10 வருடங்களுக்கு மேலாக இப்பணியை அப்பகுதியில் செய்தார். தனது பணியின் போது மோசே மந்திரவாதிகளால் நெருக்கடியை சந்தித்தது போன்று திருத்தூதர் யூதா ததேயும் மந்திரவாதிகளால் நெருக்கடியை சந்தித்தார். திருத்தூதர் மீது வீண்பழி சுமத்தி விஷப்பாம்புகளை அவர் மீது ஏவி கொல்வது என்று முடிவெடுத்தார்கள் மந்திரவாதிகள். ஆனால் அவர்கள் ஏவிய பாம்புகள் திருத்தூதரை ஒன்றும் செய்யவில்லை. மாறாக ஏவிய மந்திரவாதிகளை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டு அவர்களை தாக்குவதற்கு அது தயாராகி கொண்டிருந்தது. அவர்கள் அதை கையால் பிடிக்க முயற்சித்த போது அவர்கள் மீது அது சீறி பாய்ந்தது. இதனால் மந்திரவாதிகள் அங்கிருந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்தார்கள். நடந்ததை பார்த்து கொண்டிருந்த அரசனும் மக்களும் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள். யூதா ததேயு அதனைத் தொடர்ந்து அப்பகுதிகளில் தனது இறைப்பணியை தொடர்ந்தார். யூதேயா, சமாரியா, இதுமேயா ஆகிய பகுதியில் நன்னறியின்றி வாழ்ந்த மக்களுக்கு நன்னறியை போதித்து நற்செய்தியை அறிவித்து இயேசுவின் சீடர்களாக மாற்றினார். இதனிடையே அவருடைய போதனையை ஏற்க மறுத்த வேற்று தெய்வத்தை வழிபட்டு வந்த பலர் அவரை கைது செய்து சித்திரவதை செய்தார்கள். பின்னர் தடியால் அடித்து கோடாரியால் அவரின் தலையை வெட்டினார்கள். கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தி பணியின் பொருட்டும் கோதுமை மணியாய் மண்ணில் மடிந்து விழுந்தார் திருத்தூதர் யூதா ததேயு. அண்மை காலங்களில் விசுவாசிகளிடையே புனித அந்தோனியாருக்கு இணையாக புனித யூதா ததேயின் புகழும் வேகமாக பரவி வருகிறது. ஏராளமான ஆலயங்களும் கெபிகளும் புனிதரின் பெயரால் நேர்ந்தளிக்கப்படுகிறது. அவர் வழியாக ஜெபித்தால் நிகழ இயலாத பல அற்புதங்கள் நடக்கும் என்று ஸ்வீடன் நாட்டு பிரிஜித்துக்கு வாக்களித்தது போன்று ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறார் புனித யூதா ததேயு. ததேயு என்றால் அன்பானவர், நட்பானவர் என்று பொருள். அவர்தம் பெயருக்கு ஏற்ப நெருக்கடியில் இருப்போருக்கு தோள் கொடுக்கும் தோழனாக, நல்ல நண்பனாக விளங்கி கொண்டிருக்கிறார். ஏராளமான புனிதர்கள் புனித யூதா ததேயுவின் தோழமையை நேசித்தார்கள், கொண்டாடினார்கள். அவர்களில் மிக முக்கியமாக கிளோவாக்ஸ் நகர் புனித பெர்னாடு புனித யூதா ததேயின் தோழமையை அவர் கொண்டாடினார். குருவானவராகிய அவர் திருப்பண்டத்தை, புனித யூதா ததேயின் திருப்பண்டத்தை தனது கரங்களில் எப்போதும் எடுத்துச் செல்வார். அதை கொண்டு ஜெபிப்பார். நோயாளிகள் மீது புனித பண்டத்தை கொண்டு ஜெபிக்க அவர்கள் நலமடைவார்கள். தனது மரணப்படுக்கையில் இருக்கும்போது தனது கடைசி ஆசையாக புனித யூதா ததேயின் திருப்பண்டத்தை தன்னால் வீழ்ந்திருக்க முடியாது, ஆகையால் என்னை அடக்கம் செய்யும் போது புனித பண்டத்தை எனது மார்பில் பொருத்தி அடக்கம் செய்யுங்கள் என்று தனது இறுதி விருப்பத்தை வெளிப்படுத்தினார். இவ்வாறு பலரால் கொண்டாடப்படும் புனிதராக திருத்துதர் யூதா ததேயு விளங்குகிறார். மேலும் டொமினிக்கன் சபை துறவியாக கொண்டாடப்படுகிற புனித கொலும்பானுஸ், அவரும் திருத்துதர் யூதா ததேயின் பெருமைகளை விவரிக்கிறார். புனித யூதா ததேயு வழியாக ஜெபித்தால் நெருக்கடியான வேளைகளில் புனிதரின் வலிமை மிக்க பரிந்துரையால் ஆசீர் கிடைக்கும் என்றும் கூறினார். அது மட்டுமல்லாமல் தீய பழக்கத்திலிருந்து விடுதலை, வறுமையிலிருந்து விடுதலை, விபத்திலிருந்து பாதுகாப்பு, பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை, அழுகையிலிருந்து விடுதலை, நெருக்கடி, மன உளைச்சல், நம்பிக்கையின்மை, சோர்வு என அனைத்து சூழல்களிலும் நமக்கு உதவி செய்ய யாருமில்லை என எண்ணும் போது புனித யூதா ததேயின் உதவி கிடைக்கிறது என்று கொலும்பானுஸ் புனிதரின் பெருமையை பட்டியலிடுகிறார். கிபி 1548 ஆண்டு திருத்தந்தை 3ஆம் பவுல் செப்டம்பர் 22 அவர் விடுத்த அறிவிப்பில்
அக்டோபர் 28 அன்று புனித யூதா ததையின் கல்லறைக்கு திருப்பயணம் மேற்கொள்பவருக்கு சிறப்பு ஆசீரும் பரிபூரண பலனும் கிடைக்கும் என யூதா ததையின் பக்தர்களுக்கு தித்திப்பான அறிவிப்பை கொடுத்தார். திருத்தூதர் யூதா ததையுவை பாதுகாவலராக கொண்டுள்ள பங்குத்தளங்கள் அவரை கொண்டாடி மகிழ்கிறார்கள். வியாபாரம், அலுவலகம், பள்ளி, தொழில் ஆகியவற்றை துவக்கும் முன் புனிதருடைய சுரூபத்திற்கு முன்னால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு திருத்தூதரின் பெயரை சூடி மகிழ்கிறார்கள். வேத சாட்சியாக மரித்த திருத்தூதரின் உடல் விசுவாசிகள் சிலரால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. பின்னர் ரோம் நகருக்கு எடுத்து வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. புனிதரின் திருவுடல் ரோம் நகரில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் உலகெங்கிலும் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும், கைவிடப்பட்டோருக்கும், ஆதரவற்றோருக்கும், நெருக்கடியில் இருப்போருக்கும் தனது வலிமை மிக்க பரிந்துரையால் உறுதுணையாக இருக்கிறார் புனித யூதா ததேயு. கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே, இந்த வீடியோவில் பயணித்த உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். திருத்தூதர் யூதா ததேயு மறக்கப்பட்ட புனிதரா? யூதாஸ் இஸ்காரியோத்துக்கும் யூதா ததேயுவுக்கும் உள்ள பெயர் ஒற்றுமை அதற்கு காரணமாக திகழ்கிறதா? அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? புனித யூதா ததேயு உங்களுக்கு நிகழ்த்திய அற்புதங்கள் என்ன? உங்கள் பங்கின் பாதுகாவலர் யூதா ததேயுவா? உங்கள் பங்கின் பெயர் என்ன? இக்கேள்விகளில் ஏதேனும் ஒன்றுக்கு மறவாமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். ஆவலோடு காத்திருக்கிறோம். நன்றி. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.